கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தகவல். தேர்தல் தினத்தன்று முதியோர், மாற்றுத்திறனாளி, கர்ப்பிணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. புதுவை மாநிலத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2,500 ரூபாய் மதிப்புள்ள இலவச மளிகை பொருட்கள் வழங்கப்படும். காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் வாக்குறுதி. புதுவையில் விதிகளை மீறி மதுபானங்கள் விற்பனை செய்தால் உரிமங்கள் ரத்து செய்யப்படும். கலால்துறை அதிகாரி எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதி வெளியிடும் நிகழ்ச்சி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டனர். அதன்படி புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், மகளிரின் மேம்பாட்டுக்காக பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆட்டோக்கள் வழங்குவதற்கு 50,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பாக செயல்படும் மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்க அன்பு தங்கை திட்டம் தொடங்கப்படும் எனவும், அனைத்து யூனியன் பிரதேச பொது பல்கலைக்கழகங்களிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் PM கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் 9,000 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி முழுவதும் 30 மலிவு விலை அடல் உணவகங்கள் அமைக்கப்படும் என்றும், புதுச்சேரி இடையே வந்தே மெட்ரோ ரயில் இயக்குவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், பிரிவு பொறுப்பாளர் வேல்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மற்றும் மாஹேவில் உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்காக மைக்ரோ, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் MSME பூங்காவை அமைப்போம். நமது இளைஞர்களையே தொழில் முனைவோர் ஆர்வத்தை தூண்டும் வகையில் வெறும் 3% வட்டி விகிதத்தில் 5 லட்சம் வரை கடன் உதவி செய்யப்படும். புதுச்சேரி முன்னேற்றத்தின் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதே எங்கள் லட்சியம். இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமே இருக்காமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக, ஜாப் கிரியேட்டர்ஸாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிப்போம். இதனை செயல்படுத்த குறைந்தது 20 நபர்களுக்கு வேலை வழங்கும் 500 MSE சூப்பர் ஸ்டார் நிறுவனங்களை கண்டறிந்து அவர்களுக்கு முழு ஆதரவு வழங்குவோம். 1000 கோடி மதிப்பிலான குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி MSME கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் மூலம் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்த உதவி செய்து அந்த நிறுவனங்கள் உலக அளவில் வளர வழிவகை செய்வோம். புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகளில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்க முன்னுரிமை அளிக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. வாக்காளர்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் இன்றி தங்களின் வாக்குகளை பதிவு செய்ய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி வாக்காளர்களுக்கும் சுத்தமான குடிநீர் வசதி, மருத்துவ உதவி உபகரணம், தற்காலிக பந்தல்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் தடையின்றி வாக்குச்சாவடிகள் செல்ல சாய்வு தள வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சக்கர நாற்காலிகள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவி மற்றும் வாக்குச்சாவடிகளில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்க நேரடி முன்னுரிமையும் வழங்கப்பட உள்ளது. மேலும் வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடி விவரங்களை எளிதில் தெரிந்து கொள்ள ஏதுவாக QR கோடு வசதியுடன் கூடிய வாக்காளர் தகவல் சீட்டும் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், வாக்காளர் வாக்களிக்க வரும்போது வாக்காளர் தகவல் சீட்டுடன் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை எடுத்து வர வேண்டும் என்றும், வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 12 மாற்று அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் இலவச மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டில் பிரிவினைவாத சக்தியாக உள்ள RSS, பாரதிய ஜனதா நாட்டை துண்டாக்கி மதவாதத்தை புகுத்தி மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி நிம்மதியில்லாத நிலையை உருவாக்கியுள்ளனர் என்றும், இதை எதிர்த்து போராட வேண்டிய நேரம் இது. மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு சிறிய மாநிலங்களை எல்லாம் நசுக்க பார்ப்பதாகவும், புதுச்சேரி மாநிலம் அதற்கு முன்னுதாரணமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் புதுவையில் கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து துறையிலும் ஊழல் மலிந்து விலைவாசி உயர்ந்து மக்கள் அவதிப்படும் நிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உருவாக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், படித்த பட்டதாரிகளுக்கு புதுச்சேரியில் வேலை கிடைக்கவில்லை என்றும், புதுச்சேரியில் போதைப்பொருள் கலாச்சாரம் பரவி உள்ளது என்றும், உணவுக்கு பதிலாக போதைப் பொருளை பயன்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது என்றும், மாநில சீர்குலைவுக்கு இரட்டை என்ஜின் ஆட்சிதான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மிக பெரும் வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிதைத்து விட்டதாக குறிப்பிட்ட அவர், உங்களின் வாக்குதான் புதுச்சேரி மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கும் சக்தி என்றும், இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைய நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் 2026இல் காங்கிரஸ் ஆட்சியில் கட்டாய கல்வி திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றும், 1ஆம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி வழங்குவதாகவும், மாதந்தோறும் 2500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் அனைத்து குடும்பத்திற்கும் ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படும், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும், 2029ஆம் ஆண்டு ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் தெலுங்கானா மாநில அமைச்சர் பொன்னம் பிரபாகர், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கிரீஷ் தோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கலால்துறை விதிகளை மீறி மதுபானங்கள் விற்பனை செய்தால் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என கலால்துறை அதிகாரி எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பல மதுபான கடைகள், பார்களில் விற்பனையின் போது முறையான ரசீதுகளை வழங்குவதில்லை என்று தொடர்ந்து புகார்கள் வருவதாக புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுவை சட்டசபை தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல்களில் ஈடுபடும் நபர்கள் வாக்காளர்களை கவருவதற்காக மதுபானங்களை மொத்தமாக வாங்கி வைக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் நிலையில், ரசீதுகள் இல்லாமல் விற்பனை செய்யப்படும் அனைத்து விற்பனைகளும் மொத்த விற்பனையாகவே கருதப்படும் என்றும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான உரிமைதாரர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் புதுச்சேரி கலால் விதிகளின்படி அனுமதிக்கப்பட்ட விற்பனை அளவு வரம்பிற்குள் முறையான ரசீதுகளை வழங்கி மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றும், இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதனை மீறினால் புதுச்சேரி கலால் சட்டத்தின் கீழ் உரிமங்கள் மதுக்கடைகளின் தற்காலிகமாக ரத்து செய்யவோ அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒரு நாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளார் என திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினரும்
திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளருமான ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வருகிற 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்றும், இதேபோல் 7ஆம் தேதி காலை 3 இடங்களில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும், கூட்டணி கட்சியினர் நிற்கும் இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும், புதுச்சேரியில் நிலையான வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற்று மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமரை சிறந்த பிரதமர் என்பதா அல்லது நடிகர் என்று கூறுவதா என்று தெரியவில்லை என்றும், புதுச்சேரி வந்து ரோடு முழுவதும் கையை அசைத்துவிட்டு மட்டும் சென்றுவிட்டார், மாறாக எந்த புதிய அறிவிப்பும் அவர் கூறவில்லை என்றும் கூறிய அவர், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை சொல்லக்கூட அவர்கள் தயங்குவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை, இப்போதும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கே தெரியும் என்று குறிப்பிட்ட அவர், பிரதமர் புதுச்சேரிக்கு வந்து கையை அசைத்துவிட்டு சென்றுவிட்டாரை தவிர வேறு எந்த பலனும் புதுச்சேரிக்கு இல்லை என்று அவர் கூறினார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தபோது, திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்துள்ளாரே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் செய்துவிட்டு சென்றுள்ளார் என்றும், அந்த கூட்டம் வாக்காக மாறுவது மக்கள் கையில்தான் இருப்பதாகவும், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றும் கூறிய அவர், தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும், மற்றபடி ஆளை பார்த்து வாக்கு என்பது கிடையாது என்றும், புதுச்சேரி மக்கள் தெளிவானவர்கள் என்றும் பதிலளித்தார். ஓட்டாக மாறுவது மக்கள் கையில் இருக்குது. வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து சொல்லிலாம் ஓட்டு மாறவே மக்கள் மனதில் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் புதுச்சேரிக்கு நல்லது நடக்கணும். புதுச்சேரிக்கு இதுவரையில் வந்து பல்வேறு வகையான எத்தனையோ இது அரசியல் இயக்கங்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆகவே புதுச்சேரிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா யார் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் வந்து பல்வேறு வகையான திட்டங்களை பண்ணியிருக்காரு, பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்காரு, பல்வேறு வகை ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காரு 5 ஆண்டுகளில். அது மாதிரி ஆட்சி புதுச்சேரிக்கு வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஒன்றும் ஆளை பார்த்தோ அதை பார்த்தோ இதை பார்த்தாலும் ஓட்டு கிடையாது. மக்கள் புதுச்சேரி மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். எந்தெந்த இடங்கள்ல சார் பிரச்சாரம் சார் என்ன டைம் எந்தெந்த இடங்கள்ல பண்றாங்க? எஸ் சார், முதல்வரோட பிரச்சாரம் எந்தெந்த இடங்கள்ல மட்டுமா இல்லை ஒரே இடம், மாநிலத்தில் ஒரே இடம் தான், ஒரே இடம் தான் பேசுகிறாங்க. அவர் உதயா மட்டும் 3 இடத்துல பார்க்குறாங்க. அது வந்து இது பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நம்ம இங்கே வந்து மார்க்கெட்டிங் இங்கே வந்து பேசுகிற ஒரே இடம் தான் தலைவர். உதயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரப்பாலம் சந்திப்பு, கிழக்கு சன்னதி வில்லியனூர். புதுச்சேரியில் தேர்தலுக்கான தேதி நெருங்கி வரும் நிலையில் ஒரே நாளில் 3 பெரும் தலைவர்கள் புதுவையில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3:15 மணிக்கு தனி விமானத்தில் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து சென்னை பழைய விமான நிலையம் வருகிறார். பின்னர் மாலை 3:20 மணிக்கு தனி ஹெலிகாப்டரில் புதுச்சேரி மாநிலம் புறப்பட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் சென்னை பழைய விமான நிலையம் வருகிறார். அதன் பிறகு அவர் 12 பேர் பயணிக்கக்கூடிய மினி விமானத்தில் சென்னையில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி மாநிலம் வருகிறார். இதேபோல் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார். மாலை 5 மணிக்கு தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பேசவுள்ளார். இதேபோல் வருகிற 7ஆம் தேதி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுவை வரவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே நாளில் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் காந்தி கென்னடி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை செயலாளர் காந்தி கென்னடி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் அப்பகுதி மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் மக்களின் முக்கிய அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் தரமான சாலை வசதி செய்து தரப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்து தனக்கு ஒருமுறை வாய்ப்பளியுங்கள் என கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அப்படி வந்துருப்பா ஈஸியான நம்பர், ராசியான நம்பர், ஒன்னா நம்பர் நாளே இருக்குமா? ஐயா முதிய கட்சியெல்லாம் தேசிய ஜனநாயக முதிய கட்சி நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஒன்னா நம்பர் கால் ஃபர்ஸ்ட் பட்டனே நம்பர்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் ஒரே வாய்ப்பு. புதிய கட்சி நேற்று கொடுத்துருக்கோமா? அப்படியா? நான் தரேன். சித்தி அம்மா உள்ள போயிருக்கோம். உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடியை ஆதரித்து வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடிக்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மார்ச் 4ஆம் தேதி இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது வண்ணாரப்பேட்டை புலுக்கடை அருகே உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு தான், அனிபால் கென்னடிக்கு வெற்றி வெற்றி என மக்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி ஏராளமான சாதனைகளை புரிந்து இருப்பதாகவும் புதுவையிலும் அதுபோல் திட்டங்கள் கிடைக்க நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி தொகுதியை மிகவும் அமைதியாக வைத்திருப்பதாகவும் இந்த அமைதி நீடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் பொதுமக்களிடம் கூறி வாக்கு சேகரித்தார். புதுவை சாரம் மார்க்கெட் புனரமைத்து புதுப்பிக்கப்படும் என வாக்குறுதி அளித்து சுயேட்சை வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் ஓம்சக்தி சேகர் போட்டியிடுகிறார். அவர் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சாரம் மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மாதம் ஒருமுறை இந்த மார்க்கெட் பகுதியில் ஆய்வு செய்ததாகவும், வியாபாரிகளின் பிரச்சனைகளை உடனுக்குடன் ஆய்வு செய்ததாகவும், மக்களின் வசதிக்காக மீன்கள் சேமிக்கும் இயந்திரத்தை சுனாமி நிவாரண நிதியில் ஏற்பாடு செய்து தந்ததாகவும் கூறினார். மேலும் மீண்டும்
உங்களின் ஆசியோடு தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சாரம் மார்க்கெட்டை முழுவதுமாக புனரமைத்து புதுப்பித்து கொடுப்பேன் என்றும் வியாபாரிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற செய்வேன் என்றும் வங்கிகளின் மூலம் சிறு கடன் பெற நடவடிக்கை எடுப்பேன், மேலும் வியாபாரிகள் பயமின்றி தொழில் செய்ய தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வேன் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வின் போது வெங்கடேசன், சதாசிவம், சங்கர், குப்புசாமி, வரதராஜ், பிரபு, தம்பா மற்றும் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் களம் காணும் வேட்பாளர் லாவண்யா அரும்பார்த்தபுரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் லாவண்யா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் லாவண்யா வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்த போது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு தங்கள் ஆதரவை உறுதிப்படுத்தினர். தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில் உழவர்கரை தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது இலக்கு என்றும், குறிப்பாக அரும்பார்த்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த முறை மாற்றம் நிச்சயம் என்றும், உழவர்கரையின் பொக்கிஷமான லாவண்யாவிற்கே தங்கள் வாக்கு, உங்கள் வெற்றி இப்போதே உறுதியாகிவிட்டது என்று அங்கிருந்த மக்கள் தெரிவித்தனர். மகளிர் நிற்கிறாங்க. யாருமே எல்லாருமே ஜென்ஸா இருந்தாங்க. மகளிர் இருக்கிறாங்க. என் மகளிருக்கு ஓட்டு போடுங்க. ராவணி அக்காவுக்கு ஓட்டு போடுங்க. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,510 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.